ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுத்த கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க. கழுவின சிக்கனை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அதில் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க. சரிங்களா? ஏன் இதெல்லாம் நம்ம போடுறோன்னா, அப்போ தான் சிக்கனில் அது இறங்கி நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை ஃபுல்லாக கையில் கலந்து அதை தனியாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு அதில் சோம்பும் பட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் போடலை. சோம்பு பட்டை எடுத்துக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு ஒரு 6 இல்லைன்னா 7 பூண்டு எடுத்து அதையும் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த தட்டி வச்ச பூண்டு தான் டேஸ்ட்டே. இதில் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் எது எடுத்தாலும் அந்த பூண்டு தட்டி ஃபஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா அந்த வாசனை உங்களுக்கே தெரியும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சது ஒரு அரை ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்காக. அதையும் எடுத்து நல்லா இதில் கலந்துக்கோங்க. சரிங்களா? கலந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குங்க இல்லையா? சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் 1க்கு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா விட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாயை நான் பாதியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கொஞ்சம் நல்லா அது வேகிற அளவுக்கு விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.